ஹாய், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும், ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு, வெந்தயம் இப்போ போட்டுக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன், இப்போ பூண்டு, இஞ்சி இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லா ஜாஸ்தியாக கிடைக்கும். நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி வரணும். நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ மல்லி விதை, மல்லித்தூள் இருந்தால் மல்லி சேர்த்துக்கோங்க, மல்லி விதை இருந்தால் மல்லி விதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மல்லி விதை சேர்த்து நம்ம வதக்கி மீன் குழம்பு செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா. இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது தனி மிளகாய்த்தூள் இந்த தனி மிளகாய்த்தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு கொத்து 2 கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கி விட்டு ஆற வச்சிடணும். இப்போது ஆற வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதை தாளிக்கிறோம். அதுக்கு திரும்பவும் நல்லெண்ணெய், அதே சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி வடகம் இருக்குது இல்லைங்களா, அந்த வடகம் நான் சேர்த்துக்கிறேன். வடகம் சேர்த்துனா நல்லா வாசனையாகவும் இருக்கும், குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ புரிஞ்சிடுச்சு வடகம். இப்போ அரைச்சி வச்ச அந்த விழுது இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நமக்கு இந்த விழுதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கணும். எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த மசாலாங்கள்லாம் நல்லா கொதித்து பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா ஒரு குழம்பு பதத்துக்கு வர அப்போ நம்ம மீன் சேர்க்கணும். இப்போது தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இன்னும் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு மேலே கொஞ்சம் எண்ணெய்லாம் ஃபார்ம் ஆகி வரணும், மிதக்கணும் எண்ணெய். நெத்திலி மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. மேலே கொஞ்சம் எண்ணெய்லாம் லைட்டாக ஃபார்ம் ஆகி வர இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து ஒரு 3-4 மினிட்ஸ் விட்டுடணும். அப்போவே வெந்துடும். 3-4 மினிட்ஸ்லேயே வெந்துடும். நல்லா சுவையாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் நெத்திலி மீனுக்கு மட்டும் கிடையாது, வேறு எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபிஷ் போட்டுட்டதுக்கப்புறம் ரொம்பலாம் ஸ்டார்டிங்கில் மிக்ஸ் பண்ணுறோமோ அதோட விட்டுறணும். இப்போது இது நல்லா கொஞ்சம் கொதித்து வந்தோடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மேலே கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும்.
குழம்பு கலர், அந்த குழம்போட பதம் இதெல்லாம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போது பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் மேலே தூவி விட்டுறலாம். கொத்தமல்லி தூவினா இன்னும் குழம்புக்கு கூடுதலான வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும். சூப்பரான மீன் குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள். இதோட நான் கொஞ்சம் கபாப் பொரிச்சுக்கிறேன். அந்த கபாப் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காய வச்சு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு விட்டு எண்ணெயில், அதுக்கப்புறம் இந்த கபாப் எடுத்து எண்ணெயில் சிக்கனை போட்டுடுறோம். போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போது சிக்கன் பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. சுவையான சிக்கன் கபாப்பு. திரும்பவும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.